முதல் கதை. ஒரு யுக முடிவில் மகா பிரளயம் ஏற்பட சகல ஜீவராசிகளும் சிவனிடம் ஒடுங்கின. அண்டங்கள் அனைத்தும் சிறிது அசைவு கூட கிடையாது. அப்படியே சகலமும் ஸ்தம்பித்து நின்றன. உயிர்களிடம் பேரன்பு கொண்ட அன்னை பார்வதி அசையா நின்ற அண்டங்கள் அசையவும் மீண்டும் உயிர்கள் இயங்கவும் வேண்டி 4 ஜாமங்களிலும் சிவனை குறித்துத் தவம் செய்தாள். அம்பிகையின் தவத்துக்கு இறங்கி சிவபெருமான் தன்னிடம் ஒடுங்கி இருந்த சகல உலகங்களையும் மீண்டும் படைத்து உயிர்களையும் படைத்தருளினார். பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து, பிரபோ, அடியேன் உங்களை போற்றி பலனடைந்த இந்த நாள் சிவராத்திரி என்ற பெயர் பெற்று விளங்கி நிறைவில் முக்தி அடைய வேண்டும் என்று வேண்டுகிறார். சிவபெருமானும் அப்படியே நடக்கட்டும் என்று வரம் அருளுகிறார். அந்த திருநாளே மகா சிவராத்திரி நாளாகும். இன்னொரு கதை. பார்க்கடலை கடைந்தபோது முதலில் விஷம்தான் வெளிப்பட்டது. இதைக் கண்ட தேவர்கள் அமுதம் கிடைக்கும் என்று கஷ்டப்பட்டு கடைந்தால் விஷமல்லவா வருகிறது என்று பயந்து ஓடி சிவனிடம் சரணடைந்தார்கள். சிவபெருமானும் நஞ்சைக் கண்டு அஞ்சாதீர் என்று அபயமளித்து அந்த நஞ்சினை தான் உண்டு தேவர்களை காத்தார். தேவர்களும் சிவன் அருந்திய விஷத்தால் அவர் பாதிப்புக்கு ஆளாகிவிடக்கூடாதே என்ற எண்ணத்தில் இரவு முழுவதும் பூசித்தார்கள். தேவர்களைக் காக்க சிவபெருமான் விஷம் உண்ட அந்த தியாகத் திருநாளே மகா சிவராத்திரி நாளாகும் என்றும் கூறுவர். மற்றொரு கதை. கைலாயத்தில் அன்னை பார்வதிக்கு ஒரு நாள் ஏதோ விளையாட்டு புத்தி. பின்பக்கமாக வந்து சிவனின் கண்களை பொத்தினார். அவ்வளவுதான். சகல புவனங்களும் ஒளி இழந்து இருள் சூழ்ந்தது. அம்பிகை திடுக்கிட்டு தன் பிழையை உணர்ந்து சிவனை பிரிந்து பூலோகம் வருகிறார். தன் பிழைக்கு பிராயச்சித்தமாக காஞ்சிபுரம் கம்ப நதிக்கரையில் மணலால் சிவலிங்கம் உண்டாக்கி பூஜை செய்கிறார். திடீரென்று கம்பா நதியில் வெள்ளம் வர மணல லிங்கம் கரைந்து விடுமே என்று அஞ்சி அப்படியே சிவலிங்கத்தை ஆறத் தழுவிக்கொள்கிறாள். அன்னையின் தவத்தை மெச்சிய சிவன் ஏகாம்பரநாத ராக அம்பிகையை இங்கே காமாட்சி என்று பெயர் மாமரத்தடியில் மனம் புரிந்து கொள்கிறார். அந்த திருநாளே சங்கரனைக் கொண்டாடும் சிவராத்திரி என்பார்கள். இன்னொரு கதையிலும் பார்வதி தேவி இப்படி சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடுகிறார். எங்கிலும் இருள் சூழ்ந்தது உயிர்கள் அனைத்தும் வாட்டமுறுகின்றன. ஒளி இல்லாவிட்டால் உயிர்கள் பிழைப்பத்தும் தழைப்பதும் எப்படி? தேவி தன் கைகளை கண்களிலிருந்து அகற்றுகிறார். சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து பேரொளி. ஆனால் அது நெருப்பைக் கக்கும் ஒளியல்லவா? தேவி அதை குளிர் ஒளியாக மாற்றி உயிர்களை உய்விக்க சிவனை வேண்டுகிறார். சிவனும் அப்படியே அருள் பாலிக்கிறார். இந்த நாளே சிவராத்திரி திருநாளாகும் என்பர். சிவாய நம. சிவமே ஜெயம், சிவமே தவம், சிவனே சரணாகதி, சிவமே என் வரமே. இப்படிக்கு அன்புடன் ஈசன் அடியேன் ஜி. வி. ராகவன்.